அனைவருக்கும் ஆடி பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆடி முதல் நாள். இந்த ஆடி மாதம் மட்டும் ஏன் ரொம்ப ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. சயின்டிஃபிக்காகவும் கதைகள் இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் கதைகள் இருக்குது. சயின்டிஃபிக்காக கேட்டிங்கன்னா, இந்த வெக்கையில் கோடை காலத்தில் நிலங்கள்லாம் பயங்கரமாக வறண்டு போய் கிடக்கும். இந்த ஆடி மாதத்தில் அடிக்கிற மழையில் தான் நிலம் பூரா இலகி, அதுக்குள்ளே பூச்சி புழுவெல்லாம் உருவாகி, அது மண்ணுக்கு உரமாகி, அதை திங்கிறதுக்கு வரக்கூடிய மாடுகள், கால்நடைகள், சின்ன சின்ன செடிகளை தின்னு அது போடுற சாணியெல்லாம் உரமாகி மண்ணை வளப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொன்னால் என்னென்னா, அதுக்கு ஒரு ஆன்மீக கதை இருக்குது. சிவபெருமானை வழிபட போன ஒரு முனிவர் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுட்டு பார்வதி தேவியை கும்பிடாமல் வந்ததாலும், அதில் கோபம் அடைஞ்ச பார்வதி தேவி நீ என்ன கும்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பூலோகத்தில் தவம் புரிஞ்சதாகவும், அதனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய பெண் தெய்வங்களோட வழிபாடுகள் அதிகமாக இருக்குன்றதும் கதைகள் இருக்குது. ஸோ எனிவே வாட்டவர் ஆடி பிறப்பு எல்லாருக்கும் நல்ல வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்கட்டும். அனைவருக்கும் இனிய ஆடி பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.